வேதவசன ஒரு குறிப்பிலிருந்து ஒரு சில குறிப்புகளை நமக்கு ஏற்றபடி ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அநேக கருத்துக்களை, செய்திகளை, இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த காரியங்களை உங்களோடு சொல்லி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு வாஞ்சங்கள் இருந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜெல்லாம் இப்போ எனக்கு மாறிட்டு, அதெல்லாம் மாறிட்டு. நேரடியாக 4 வசனத்தை சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனால் அதோட வேறு பிரசங்கமே இல்லை. அதுதான் எனக்கு தோணுது. பல உங்களுடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் அனுபவங்களுக்கும் ஆச்சரியமானவர்களை சொல்லி உங்களை அது ஒரு த்ரில்லிங், ஒரு கொஞ்சம் புலகாங்கிதம் அடைய வைப்பதை விட சாதாரண 2 வசனத்தை வாசித்து அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது தான் சரியான ஒரு அந்த அனுபவம் தான் இப்போ என்னுடைய அனுபவம். அதுதான் பிரசங்கம்னு சொல்லலை. நான் இந்த நாட்களில் நான் செய்ய விரும்புவது அதுதான். கர்த்தர் என்னை அப்படி நடத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு 26, 2, 3, 4 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அல்லேலூயா. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை நடத்தினார்கள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி சிந்திக்கிற ஒரு பகுதி தான். அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னென்னா, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும். அது யூதருடைய முக்கியமான பண்டிகை. லேவியராகத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகைகளில் முதல்ல சொல்லப்படாது தான் மிக முக்கியமான பண்டிகை. அது நீங்கள் தலைமுறையாக நீங்கள் இதை கட்டாயம் ஆசரிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார். அவன் இந்த பஸ்கா பண்டிகை கரெக்டாக எல்லோரும் இப்போ கூடிடுவாங்க, ஆலயத்தில் பெரிய இதாக இருக்கும், அப்படி தான் அதை ஆசரிப்பாங்க. அவன் அந்த பண்டிகைக்கு முன்னே, இது வருஷம் வருது, அதுக்கு 2 நாளைக்கு முன்னே ஏசப்பா சொல்கிறாரு சீசர்கிட்ட, எனக்கு 2 நாளில் பஸ்கா பண்டிகை வரும்ல. ஆமாண்டவரே வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவர் அங்கே சொன்னார். இப்படி சொல்லும்போது சீசர் பேசினதெல்லாம் வேறு நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம தேவையில்லை. அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. இதே வேளையில் இன்னொரு சம்பவம் நடக்கு. ஒரு இடத்துல ஏசப்பா சொல்கிறாரு, சீசர்கிட்ட பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல பிரதான ஆசாரியர், வேதபாரகர், தேவாலய தலைவர்கள் அவர்களெல்லாம் கூடி வரி யோசனை பண்ணுறாங்க. என்ன யோசனை? இயேசுவை, இது அவங்கெல்லாம் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வெளிப்பாட்டை அங்கே கொடுக்கிறார். நடைபெற வேண்டிய பிதா அவருடைய வாழ்க்கையில தீர்மானித்த, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வெளிப்பாட்டை தன்னுடைய சீஷர்களோடு பேசுகிறார். ஏன்னா அவங்க கொஞ்சம் சொல்லணுமே, அவங்க என்ன பயந்து திடீர்னா கஷ்டப்படுவாங்களே. ஆகவே 2 நாளைக்கு முன்னே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் சாத்தான் அதை கேட்டிருப்பான். சாத்தான் எப்போ என்ன இவங்களை வாட்ச் பண்ணுறது தானே சாத்தானோட வேலை, அவங்கள நம்மளே வாட்ச் பண்ணுவான். யோபு வாட்ச் பண்ணாமல, எல்லோரையும் வாட்ச் பண்ண. எப்படா ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியலைன்னா ஏதாவது குற்றம் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அது எப்பவும் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் இது நான் இது வேதாம ரீதியாக சொல்லலை, சும்மா சொல்கிறேன், உங்கள் உற்சாகத்தை சொல்கிறேன். உடனே ஓடி வந்தான் பிரதான ஆசிரியர்கிட்ட, காப்பாடு, நீ என்னப்பா சும்மா இருக்க, அந்த இயேசு எல்லா இடமும் பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான், நீ அவனை கொலை செய்ய ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உள்ளத்தில் ஒரு தூண்டுதலை. ஆமாம் சார் தான், நம்ம இப்போ செய்யாட்டி இனி அவன் வளர்ந்துருவான், நம்ம பவரெல்லாம் போயிடும். உடனே அவன் வேதபாரரை கூப்பிட்டான், எல்லாரும் கூப்பிட்டான். அங்கே வாடா வச்சுக்கிறவா எல்லாம் பிரதான ஆசிரியனுடைய அரண்மனையில் கூடியாச்சு. கூடி நின்று அங்கே யோசனை பண்ணுறாங்க. எப்படி யோசனை பண்ணுறாங்க? இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார்கள். என்ன கொலை செய்வாங்கன்னு இயேசு சொன்னார். அதை நிறைவேற்ற இங்கே இவங்க கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க. அதில் உள்ள முறை என்னென்னா, அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து காரியங்களுக்கு தன்னை ஒப்பு செய்கிறார். இவங்க யாருடைய சித்தத்தை செய்கிறாங்க? தேவனுடைய சித்தம் இதில் உட்பட்டிருக்கலாம், ஆனாலும் இவர்களுக்குள்ள கிரியை செய்வது சாத்தானுடைய திட்டம். இவங்க எப்படி பிடிக்கிறாங்க? இயேசுவை தந்திரமாய் பிடித்து. அல்லேலூயா. இயேசுவை தந்திரமாய் பிடித்து. இந்த தந்திரமாய் உள்ள வார்த்தை முதல்ல எங்கே வருது தெரியுமா? இது ஆதியாகமத்தின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, போதும் எல்லா காட்டு மிருகங்கள், மனுஷனை தவிர வேற எந்த பிராணியோ மிருகமோ எதா இருக்கட்டும், அது எல்லாற்றிலும் மிக தந்திரம் உள்ளது எது? சர்ப்பம், பாம்பு. அந்த பாம்பு கொடுக்கப்பட்ட அது பாம்பில் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டர் மிகவும் தந்திரம் உள்ளது. இவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? இயேசுவை தந்திரமாக பிடிக்கணும். அந்த தந்திரம், இது பாம்பில் இருந்த தந்திரம் இப்போ இங்கே வருது. இவங்கள வந்து தந்திரம் பாம்பில் இருந்திருக்கு. அப்போ இந்த தந்திரம் வந்து சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஆயுதம், பிசாசனுடைய ஆயுதம். ஏன்னா அதுகிட்ட தந்திரம் தான் இருக்குது. பாம்புகிட்ட கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது, ஜீவன் கிடையாது, நன்மை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தந்திரம். எதை செய்தாலும் தந்திரம். வான்னு சொன்னாலும் தந்திரம், போன்னு சொன்னாலும் தந்திரம், உட்காருன்னு சொன்னாலும் தந்திரம், எலும்புன்னு சொன்னாலும் தந்திரம், சாப்பிடுன்னு சொன்னாலும் தந்திரம், சாப்பிடாதுன்னு சொன்னாலும் தந்திரம். எதுவுமே தந்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. இங்கேயும் பிசாசின் தந்திரங்களோடு பிசாசோட எதுக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை செய்யணும். பிசாசோட எதுக்குன்னா எப்படி? அவன் என்ன வாழ் கொண்டு வர போகிறானா, இல்லை வெட்டுக்கத்தி கொண்டு வர போகிறானா? அவன் தந்திரத்தோடு வரான். அவன் சிரிச்சுக்கிட்டே வருவான். அவன் நண்பனை போல வருவான். உனக்கு பிரயோஜனமான ஒரு பொருள் போல அவன் வருவான். ஒரு பிரயோஜனமான ஆலோசனை. அப்படி தானே பேதர் போனார், மாட்டினார் இல்லையா? அதிக அக்கறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையிலையும் நம்ம இதுக்குள்ளே போய் ஏதாவது சொல்லாமான்னு பிசாசு பார்க்குறான். நல்லா கவனிச்சிடுங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? சபை என்பது பொதுவாக சத்திய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் உபதேசங்களையும் கேட்கிற ஒன்றாகவே இதுவரையிலும் வருகிறதே தவிர ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு அதை உட்படுத்துகிறதாக நாம் அதிகம் பார்க்க முடியவில்லை. நான் சொல்லுது விளங்குதா? நான் கேட்கிற சத்தியங்கள் இவைகளை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இதுவரை பாருங்க. யோசிக்கிறீங்களா? அறிவிலே கேட்டு ஜீரணித்து சந்தோஷப்பட்டு அப்படியே விடுகிறதை விட நம் ஆவியிலே அதை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தல கால சபை அனுபவங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய சபையே, பூர்வ சபையின் அனுபவங்களுக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் உபதேசங்களை எடுத்துக்கொள்கிற அடிப்படை எனக்கு லாபமானதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? எனக்கு பிரியமானதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? எனக்கு சரியென்று தோன்றுகிறதா, அதனால் உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேனா என்ற சிந்தனையோடு சரியாக உபதேசங்களை நடைமுறைப்படுத்துகிற, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இழப்பிலும் துக்கத்திலும் துயரத்திலும் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற, நடைமுறைப்படுத்துகிற அந்த கட்டாயத்துக்கு நாம் நம்மை தள்ளாவிட்டால், நாம் அதற்காக நம்மை நிர்பந்திக்காவிட்டால் நாம் உபதேசங்களை கைக்கொள்கிறவர்களாக நாம் மாற முடியாது. அல்லேலூயா. உபதேசங்களை கைக்கொள்கிறவர்களாக மாறாமல் தேவனுடைய எந்த ஆவிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட முடியாது. ஸ்தோத்திரம். கைக்கொள்வது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவிலே அதன் கனிகளை மிக அதிகமாக நாம் அனுபவிக்கலாம். செடியை நட்டு தண்ணி விட்டவன கனி கிடைக்காது, கொத்தி எரு போட்டவன கிடைக்காது. குறிப்பிட்ட காலங்கள், ஒன்னொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, மிகுந்த கனிகளை காணலாம். உபதேசங்களை கடைபிடிப்பது தற்காலத்திலே அது கடினமாக தெரிந்தாலும், உலக பார்வையிலே அது நஷ்டமாக கஷ்டமாக தெரிந்தாலும், பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்க அது மாத்திரமே வழி என்பதை நான் மிகுந்த எப்படி சொல்கிறது, நிச்சய அமைதியோடு தானே
எவையெல்லாம் அன்று தவறென்று எண்ணப்பட்டதோ அவையெல்லாம் இன்று சரியென்றும் எண்ணப்பட்டு, அது கெட்டிக்காரத்தனம் என்றும் அது எண்ணப்பட்டு, அது அறிவென்றும் இந்த நாட்களில் கருதப்படுகிறது. பாராட்டுக்குரியதாய் மாறிவிடுகிறது. கடிந்துள்ளதற்கு உட்பட்ட அநேக காரியங்கள் இன்று பாராட்டுதலுக்கு உட்படுகிற காரியங்களாய் மாறிப்போகவில்லையா? யாருமே கண்டுகொள்ளலை, அதனால நானும் மாறலை. இல்லை, நம்மை காண்கிற ஒருவர் உண்டுங்க. நம்மை காண்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் என்ன கண்டுகொள்ளணும். காண்கிற யாவரும் என்னை காண்கிறீர்கள். என் இருதயத்தை நீங்க காண முடியாதுல்ல. ஆனால் என்னையும் என் இருதயத்தையும் காண்கிற ஒருவர் உண்டு. அவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. என் நியாயம் அல்ல, என் நீதி அல்ல, என் விளக்கங்கள் அல்ல, என் உணர்ச்சியின் வெளிப்பாடுகள் அல்ல, ஆவியானுடைய அமைதியான வெளிப்பாடுகளே அங்கீகரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அவர்களை காண நாமும் சில கிரயம் கொடுத்தான் ஆக வேண்டும். ஒரு பொருளை ஒருத்தன்ட்ட பறிக்கணும், அவன்கிட்ட வந்து என்ன பறிச்சுட்டு ஓடணும் அப்படின்னா, அந்த பறிக்கிறவன் அவன் என்ன செய்கிறான்? சில கிரயம் கொடுத்தேன்னு பறிக்கிறான். கிரயம் கொடுக்கலையா? கொடுக்குறான். ஒரு வரதை பார்த்துருக்குறான், ஒளிஞ்சிருக்கிறான். அவன் பைக்கில் ஏதாவது வருவான், எப்படியோ வரான், அடுத்து ஓடி போகிறான், அவனை சாடி பிடிக்கிறான், மடக்கி பிடிக்கிறான், அதை தள்ளுறான், மிதிக்கிறான், பாக்கெட்டை எடுக்கிறான், கிரயம் கொடுக்குறான். கிரயம் கொடுத்தேனே திருடுறான் இல்லையா? திருடுகிறவனும் கிரயம் கொடுக்குறான். வேலை செய்கிறவங்க நம்ம கிரயம் கொடுத்தா சம்பளம் வாங்குறோம், நீதியாக சம்பளம் வாங்குறோம். அதே போல் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணுன்னாலும் அதன்படி நடக்கணும்னாலும் நிச்சயமாக ஒரு கிரயம் கொடுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினங்களில் கொள்ளையடிக்கிறவனுக்கு அதற்கு ஒரு கிரயம் கொடுக்க அவன் வாஞ்சியா இருக்கிறான். அவன் அந்த பிரயாசப்பட்டு அந்த கொள்ளை அடித்துக் கொள்கிறான். சத்தியத்தின்படி நடக்க நாம் விரும்புகிற நாம் அதற்காக என்ன கிரயம் கொடுக்கிறோம்? சில வேளைகளில் நஷ்டப்பட வேண்டியிருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியது இருக்கும், தன் உரிமையை சில வேளையில் விட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் எவைகளையெல்லாம் கிறிஸ்துவத்தை இழந்தோமோ அவைகளை இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்வோம். எவைகளெல்லாம் நாம் இழக்க முடியாமல் மாம்ச ரீதியாக எடுத்து வைத்துக் கொண்டோமோ, உலக நியாயத்தின்படி எடுத்து வைத்துக் கொண்டோமோ, அவையெல்லாம் நம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு கருவிகளாக கடைசி நாட்களில் மாறிப்போகும். ஆனால் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பதிவா. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, அப்போ அந்த தந்திரம் அந்த சர்ப்பத்தில் இருந்தது. சர்ப்பம் அதை யாற்ற போட்டு மனுஷன்ட்ட போட்டு தேவாலயத்தில் எல்லாரும் தந்திரமாக கூடுறான். அப்போ சர்ப்பம் வந்து பிசாசு இந்த தந்திரத்தை ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட தான் போடுமா? புறஜாதிகள்கிட்ட தான் போடுமா? ஆலயத்து வர நம்மகிட்ட போடாதா? பேதர்கிட்ட போட்டு பாருங்க. பேதர்கிட்ட கரெக்டாக அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. அழகாக போட்டுட்டு அழகாக போட்டு சாத்தான் ஜம்னு நிற்கிறான். என்ன நடக்கு பார்ப்போன்னு ஆண்டவர் பார்த்தாரு, ஒரே அடி. நான் நினைக்கிறேன் அவர் தெரிய பார்த்தவொன்னே பேதரை கண்டிருக்க சாத்தானை கண்டிருப்பார். பின்ன நின்று இருக்க சாத்தானை அப்பாலே போய் சாத்தானு சத்தம் போட்டார். பார்த்தீங்களா? அந்த பேதருவை சாத்தானேன்னு சொன்ன உடனே பேதர் வருத்தப்பட்டானா? அல்லேலூயா. நம்ம வருத்தப்பட்டிருப்போமா? ஏன் வருத்தப்படுறோம்? நமக்குள்ள மாம்சம் பலமாக இருக்கு, அது நமக்கு மாம்சத்தை தொடுது, வருத்தப்படுறோம். அவனுக்குள்ள மாம்சம் இல்லை, சொன்னது உண்மைதான். ஆனாலும் மாம்சத்தின் அடிப்படையில் சொல்லலை, ஆண்டவர் மேலே உள்ள ஒரு தாக்கத்தில் சொல்லிட்டான், வஞ்சிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு வலி இல்லை, ஆண்டவர் ஏன்னு சொல்லிட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசின் தந்திரங்கள் இதோடு நம்ம எதிர்த்து நிற்கணும். பழகிக்கொள்ளுங்க.
காலங்கள் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது கரெக்டாக வாசிங்க, கரெக்டாக தியானிங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லித்தராமல் எழும்பாதுங்க. ஜெபிக்கும் போது எந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும்? ஜெபம் ஒரு ஃபார்மாலிட்டி ஆகக்கூடாது. சொல்லுங்க, இந்த காணாப்பாடம் ஒன்று தெரியுமா, 2 2 4 இதுன்னு 1 2 2 4 3 2 6 4 2 8 அப்படி ஆகக்கூடாது. ஆவியானவரோடு தரக்கூடிய வார்த்தைகள் வரணுங்க. காரியங்களும் ஆவியானவர் தர்ற காரியங்களாக இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு சரியாக பழக நீங்கள் நடத்திக்கிட்டீங்கன்னா சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை, ஒருபோதும் பாரம் இல்லை, ஒருபோதும் கஷ்டம் இல்லை, ஒருபோதும் வெட்கம் இல்லை. அல்லேலூயா. அதுதான் உண்மைங்க. அந்த உண்மையான அனுபவத்திற்கு நம்ம ஆண்டவரோடு இணைந்து நடந்தால், ஆவியானோடு இணைந்து நடந்தால் நாம் நிச்சயமாய் வர முடியும். காரணம், அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த நிலைமையிலையும் உதவி செய்வாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க, எந்த நிலைமையிலையும் உதவி செய்கிறவர். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் இல்லை, ஒரு காரியம் ஞாபகம் வருது. நான் தூங்குறதாக எனக்கு தெரியல, தூங்கினா தூங்கலையான்னு இல்லைன்னு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கனவும் இல்லை, ஆனால் ஒன்றை கண்டேன், ஒரு காட்சியை கண்டேன். சிலவங்க அதை வித்தியாசமாக சொல்லுவாங்க, எனக்கு அப்படியெல்லாம் சொல்லக்குள்ள தைரியம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒன்று தெளிவாக கண்டேன். அது என்னன்னா, கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் அந்த டேபிளில் சேர்லாம் உட்காந்துருந்தேன். ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. எப்படி? ஒரு கல்யாண வீடு, கல்யாண வீட்டில் கல்யாணம் நடக்குது. அந்த பாடல்கள் ஆராதனை நடக்குது. அவங்க நல்ல பூ மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு எப்படி அலங்கரிப்பாங்க அப்படி இருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல நீட்டாக இது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கலாம். அப்போ நல்ல இதெல்லாம் ரீத்தெல்லாம் வச்சு போட்டுலாம் நல்லா இருக்காங்க. நல்ல அருமையாக நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் வந்து எல்லாம் கேட்டு அதெல்லாம் முடித்து அடுத்து அந்த தாலி கட்டுன்னு சொல்லுவோம்ல, மாலை போடுவாங்கல்ல, அந்த கையெல்லாம் பிடிச்சி கொடுக்கும். என்ன அதெல்லாம் ரொம்ப பார்க்கல, அவங்க மாலை போட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னால் அந்த பொண்ணு திடீர்னு சத்தம் போட்டான். ஐயோ, எனக்கு இந்த ஆள் வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம். நல்லா கவனிச்சுருங்க. ஐயோ, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சத்தம் போட்டான். அந்த மாப்பிள்ளை அப்படியே அமைதியாக நிற்கிறாரு, பார்த்து நிற்கிறாரு, ஓடுறதுக்கு நிற்கிறான். அவருக்கு முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஆனால் ஒரு லேசாக ஒரு அமைதியின் ஒரு சிரிப்பு மட்டும், அது சிரிப்பு இல்லை, அது அமைதி நிறைவு, அதுதான் சரியான வார்த்தை. ஒரு அமைதி நிறைவு மட்டும் அவர்கிட்ட இருக்கு. அது இன்னொரு வார்த்தை, அது நாம் பார்த்த போது நான் உணர்ந்தது. ஒரு நம்பிக்கை நிறைவு, அமைதியின் உணர்வு, நம்பிக்கை நிறைவு மட்டும் இருக்குது. அசையாமல் இருக்கிறார், ஒன்றுமே சொல்லுது. உடனே என்ன ஆகும்? கல்யாணத்தில் கசாம சாங்கும்ல. அப்போ பெண்ணுட்டுக்காரங்க எப்படியாவது இவ்வளோ கட்டி வச்சு அவனை கூட்டு வைக்கணும்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளைக்காரங்க இனி இவன் வேண்டான்னு அவங்க நினைப்பாங்க. அப்படியெல்லாம் குழம்பும் போது, அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை சொல்கிறாரு, யாரும் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், போதர் கொஞ்சம் அமரட்டும், அது கொஞ்சம் அமரட்டும், யாரும் பதட்டப்பட வேண்டாம், கொஞ்சம் அமர்ந்துருங்க, அவள் சொன்னபடி போட்டும், அந்த நபர்கிட்ட போட்டும், அந்த நபரை கல்யாணம் பண்ணட்டும், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, நீங்களும் யாரும் இதில் வருத்தப்பட வேண்டாம், லெட்டர் கோ, அவள் போட்டோம், சந்தோஷமாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா எடுத்து வாட்டு ஒரே ஓட்டம் ஓடு. அடுத்து அவர் சொல்கிறாரு, எல்லோரும் இந்த ஆள்கிட்ட நீ ஏன் இப்படி சொன்னீங்கன்னு உள்ள மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு வேண்டான்னு வேண்டாம், நீ வர வேண்டிய ஏன் இப்படி சொல்லிட்டுருக்க, அவளை போட்டுக்கிட்டு நீ ஏன் அதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு உள்ள மாதிரி பார்க்குறாங்க. ஒருத்தர் யாரும் ஆனால் ரொம்ப பேசலை. அவர் அமைதியாக சொல்கிறாரு, நான் அவளை போக சொல்லியிருக்கிறேன், ஆனால் என்ன தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே அந்த அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லி ஓடி வரா. ஓடி வந்து மடால் இருந்த மாப்பிள்ளையை காலில் விடலாம். அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். எப்படி? அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், என்ன மன்னிச்சிடுங்க, எங்கே வேண்டான்னு சொல்லிட்டான், வேண்டான்னு சொல்லிட்டான். அவருக்கு முகத்தில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அமைதியாக இருந்து கொஞ்சம் அழுதுட்டோன்னே தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டு இப்படி தட்டி கொடுக்குறாரு. அடுத்து பாஸ் அதை நடத்துங்க. புரியுதா? புரியுதா? இது எதை விளக்குது? புருஷனுக்கு தெரியாமல் ஒரு ஆள் எவ்வளவு தப்பு பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை.
புருஷனுக்கு முன்னால் எனக்கு வேண்டாம், நான் இன்னொரு நான் விருப்பம்னு சொல்லி ஓடியாச்சு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு திருப்பி வந்து அது வேண்டான்னு சொல்லி திருப்பி வந்தது கூட எந்த மனதிலையும் மாற்றம் இல்லாமல் வான்னு சொல்லி அரவணைச்சிட்டார். மணவாளன். மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்மளை யாருமே ஒருவர் கூட எனக்கு ஏசப்பாட்ட இடம் இல்லைன்னு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு கண் முன்னே சொல்லிட்டேனே அவர் என்னையா கிடையாது. யாருக்கும் நம்ம ஏசப்பாட்ட நான் போகிறக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்கவே முடியாதுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, அப்போ இதை இடையில சொன்னேன், இதுலேருந்து வந்து தெரியல, இருக்கட்டும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால தான் நம்மை ஆகிலும் நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை சரியாய் உருவாக்கும்படி ஆண்டவர் எவ்வளவோ உபதேசங்களை தந்திருக்கிறார். பிசாசிட்ட எப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு. பிசாசிட்ட எதிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள் சொல்லியிருக்கு. இதே வழிமுறையை எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? முதல்ல வாசகம்ல 2 நாளைக்கு இது பின்னால் பஸ்கா பண்டிகை வரும், அப்போ நீங்கள் என்ன காட்டி கொடுப்பாங்கன்னு சொன்னார்ல. அந்த பஸ்கா பண்டிகை எப்படி வருது அது பார்த்தீங்கன்னா, சோதரம் யாத்திராமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை பார்த்தோம்னா, 12-13, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அடுத்த வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுகிற நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறைதோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வதிங்க, இது ஆசரிங்க. இயேசு காலம், இந்த இது மோசே காலம் மட்டும் இல்லை, இயேசு காலம் மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் காலம் மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிங்க. நம்முடைய காலங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் காலங்களிலும் பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் ஆசரிங்க. அதைத்தான் இயேசப்பா அப்போ ஆசரித்தாங்க. இது நமக்கும் அது கட்டளை தான். அப்படி ஆசரிக்கிற அந்த நாளில் தான் என்ன கொண்டு போடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த பஸ்கா பண்டிகைனா என்ன அப்படின்னா, கவனிங்க சோதரம், பஸ்கா பண்டிகைனா என்ன? அவங்க இது எகிப்தில் அடிமையாக இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை பட வேறு வழி இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியலை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, மோசே அனுப்பினார் ஒரு 10 வாதை. நம்ம வாதையை நம்புகிறோமா, பலியை நம்புகிறோமா? நம்ம ஒரு விடுதலைக்கு அடுத்த மேலே வாதைன்னா ஏதோ பிசாசு நினைக்காங்க, அவனுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை, அவனை அடித்து தொந்தரவு பண்ணி துன்புறுத்தி ஏதாவது நெருக்கடி கொடுத்து நம்ம விடுதலை அடையலாம்னு நினைக்கிறோமா? இல்லை, நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிடுறேன் லேசா, ஆனால் என் வாழ்க்கையில் கூட நான் அநேக நல்ல பாடங்களை நான் அனுபவத்தில் தான் படிக்கேன். அல்லேலூயா. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு கருத்து கற்றுத் தருகிறார். ஆமென். 10 வாதைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கு? வாதைகளும் எகிப்தின் தேவர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்திய தேவர்களுக்கு அடையாளமாக வாதைகள். அதனால அடுத்தபடியாக தலைப்பிள்ளை சங்காரம். இந்த தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு ஆண்டவர் என்ன ஏற்பாடு பண்ண சொன்னார்? ஒரு ஆடு நீங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி. அடுத்து அதை நீங்கள் இப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும், நொண்டி வீட்டில் செய்யணும், அதெல்லாம் நல்ல ஆடு நம்ம வளர்க்கட்டும். இது கொஞ்சம் நொண்டியாக இருக்குது, அப்படி கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு பழுதில்லாத ஒரு ஆடு, அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அளவு கொண்டு வந்து அதை அடித்து இப்படி அடிக்கணும். அடித்து நல்ல மசாலா போட்டு எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணாதுங்க, நெருப்பில் சுடுங்க. நெருப்பில் சுட்டு அதை நின்றுட்டே சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நல்ல ஷூ போட்டு நான் இது வெளியே போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். காலணி போட்டுடுங்க, ரைட்டாக நின்றுங்க. அடுத்து கையில் ஒரு கோல் வச்சுடுங்க. கையில் கோல் வச்சுக்கிட்டு கையில் பிளேட் வச்சுக்கிட்டு எப்படிங்க சாப்பிட்றது? அப்படி தாங்க சாப்பிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். உலக அப்ரோச்சில் போனால் அது எப்படி முடியாதுல்ல? அதுதான் முடியும். உலகத்தில் உள்ள பாதை வேறு, ஆவிக்குரிய பாதை வேறு. ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் செய்யலாம், உலகத்தில் சாதா கூட செய்ய முடியாது. அடுத்து பெல்ட்டு நல்லா இறுக்கி கட்டிக்க.
நம்ம சொல்லுவோம், டேய் சாப்பிடுவோம் பெல்ட்டை கலத்தி விடல, அவதான் நிறைய சாப்பிடலாம். அது நம்மளே தத்துவோம். நல்ல கட்டு, இடுப்பை கட்டு, ரெடியாக நில்லு, சாப்பிடு, தடி கையில் இருக்கட்டு. ஏன்னா அப்போ இது பட்டயம் கிடையாது, வசனம் கிடையாது, தடியை வச்சுக்க, அப்படி நின்று சாப்பிடு. அதான் பஸ்கா பண்டிகை. பிசாசு எதுக்கிற பிசாசுக்கு தலையை உடைச்ச பண்டிகை. அதுதான் எபேசியரில் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று இருக்க சத்தியம் கட்சி ஆயத்தம், அது இது வாழ் எல்லாம் நீ வச்சுக்க ஆயத்தம். அவர்கள் இப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாக எங்கே இருக்க ஆண்டவர் சொன்னார். நாம் எபேசியரில் உள்ள அந்த ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தான் பிசாசின் தந்திரங்களை எதுக்க முடியும். ஏன்னா பிசாசு தான் தந்திரமாக இயேசுவை பிடிக்கணும்னு நினைக்கிறான். நம்ம தந்திரமாக பிடிக்கணும்னு சாத்தான் வருவான். அப்போ நாம் அந்த ஒரு அந்த கச்சை, அந்த ரட்சிப்பு, இது சிரசில் ஹெல்மெட்டு இதெல்லாம் வச்சவங்களாக இருக்கணும். அல்லது நாம் ஜெயிக்க முடியாது, நம்முடைய அறிவில் ஜெயிக்க முடியாது, கையில் இருக்க ஆயுதத்தில் ஜெயிக்க முடியாது. அவருடைய சத்தியம் தான் நமக்கு ஜெயம் தரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில சூழ்நிலையில் உங்கள் பக்கம் 100க்கு 100 நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை பேசி பாருங்க, நீங்கள் தோற்று போவீங்க, கண்ணீரோடு வரீங்க. 100க்கு 100 நியாயம் இருந்தோம். அப்படியா? சரிங்க, பேசாமல் வாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரணுன்னா வெற்றி உங்கள் வீட்டில் போயிருக்கும். அல்லேலூயா. அதான் உண்மை. இதை அறிவதற்கு அதான் பேச வேண்டிய இடத்துல பேசு, பேச வேண்டிய இடத்துல பேசாத. இப்படி நடப்பதற்கு ஆவியனுடைய வழிநடத்துதல் எனக்கு பூர்ணமாய் தேவை, உங்களுக்கு பூர்ணமாய் தேவை. அல்லேலூயா. ஆவியனுடைய ஒரு ஆலோசனைப்படி நடந்து அத்தனையும் இழந்தாலும் உங்களுக்கு வேதனையா இருக்காது. ஆமாம், முக்கியமான கருத்தை சொல்கிறேன். ஆவியோடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து அத்தனையுமே இழந்தாலும் உங்களுக்கு வேதனை இருக்காது, சங்கடம் இருக்காது, பாரமும் இருக்காது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரிய எந்த ஜீவியமும் உலக நியாய அடிப்படையில் நமக்கு ஒரு வெற்றியையோ ஒரு நிம்மதியோ தராது. ஆனால் நாமோ உலக நியாய அடிப்படைகளிலே, நம்முடைய அனுமானங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தாபிக்க விரும்புகிறோம், நினைக்கிறோம். அது வேண்டுமென்று செய்யல, தெரியாமல் செய்கிறோம். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக கட்டியெழுப்பப்பட முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இது கருத்துங்களை ஆசிப்பாராங்க. ஆகவே அந்த பிசாசின் தந்திர ஆலோசனை. இனி அந்த இது பஸ்காவை எப்படி புசிக்கணும்? நின்றுட்டு வேகமாக புசிக்கணும். அதை புசிச்சு முடிச்சு அடுத்து ஓடுறது தான். கதவை பூட்டிக்க, இது அந்த ரத்தத்தை மேல்